தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. புதிய வாக்காளர்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் யாருக்கு என்ற முதலிடத்தில் விஜய் அவர்களும், 2வது இடத்தில் அண்ணாமலை அவர்களும், 3வது தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளில் யார் சிறப்பாக செயல்படுறாங்க அந்த பார்வையில் இந்த 4 ஆண்டில் கேட்கப்பட்ட போது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 2வது இடத்தில் சீமான் அவர்களும், 3வது இடத்தில் அதிமுக திமுக 2 கட்சிக்குள்ள 2இல் 1 தான் ஆட்சி அமைக்க வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அதிகமா 80 பேர் 70 பேர் சொல்லிருக்காங்க. முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் 10 இடங்களை பிடிக்கும் பட்டியலில் உள்ளவர்களின் விவரம்: திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 77.83%, திரு எடப்பாடி அவர்கள் 73.30% பேரும், தமிழக அரசின் அமைச்சர்கள், சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் முழு கட்டுப்பாடு இருக்கிறார்களா என்று கேட்கிற போது ஆம் கட்டுப்பாடு தான் இருக்கிறாங்க 52%, இல்லை 30%, காசு 17% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் புதிய வாக்காளர்கள், அதாவது கிட்டத்தட்ட 1,10,00,000 வாக்காளர்கள் புதிய வாக்காளர் போன பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டாங்க. அப்படின்ற போது அந்த புதிய வாக்காளர்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் யாருக்கு என்ற முதலிடத்தில் விஜய் அவர்களும், 2வது இடத்தில் அண்ணாமலை அவர்களும், 3வது இடத்தில் சீமான் அவர்களும், 4வது இடத்தில் உதயநிதி அந்த வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புல இருக்கிறாங்க. அந்த இளைஞருடைய புதிய வாக்குகள் 1,10,00,000 ஓட்டு பார்லிமெண்ட் நடந்தது. இப்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அதிகமாச்சுன்னா அந்த ஓட்டுகளை கவரக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி 39 வயசுக்குள்ள 18-39 வயசுக்குள்ள 2,40,91,872 வாக்காளர்கள் போன நாடாளுமன்றத்தில் பதிவிட்டாங்க. இப்ப வர சட்டமன்றத்தில் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாக்குகளிலும் பாத்தீங்கன்னா விஜய், அண்ணாமலை, சீமான், உதயநிதி இவர்களுக்கான 4 சூழ்நிலை தான் நிலவுறதா பார்க்கப்படுது. தமிழக போதைப் பொருள் நடமாட்டம் வழக்கம் அதிகரிப்பதை தமிழக அரசு கட்டுப்படுத்துகிறதா? நன்று சொல்லக்கூடிய 10%, அதிருப்தி சொல்லக்கூடிய 80%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் அரசியல் கட்சியின் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர்கள், அதாவது சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராக அது பார்வை வேறு. தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளில் யார் சிறப்பாக செயல்படுறாங்க அந்த பார்வையில் இந்த 4 ஆண்டில் கேட்கப்பட்ட போது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 2வது இடத்தில் சீமான் அவர்களும், 3வது இடத்தில் எடப்பாடி அவர்களும், 4வது இடத்தில் விஜய் அவர்களும், 5வது இடத்தில் அன்புமணி அவர்களும் இந்த முதன் பிரதானமாக சொல்லப்படுறாங்க. மும்மொழி NEP கொள்கை தமிழக மக்களின் வரவேற்பு குறித்து என்ற கேள்வி கேட்கும் இந்த மொழி இந்த சட்ட கல்வி திட்டத்தை பற்றி கேட்கிற போது எல்லா மொழியும் வந்தா தப்பு இல்லைங்க சொல்ற மனமாற்றம் மக்கள் உறுப்பட்டை பார்க்கப்படுகிறது. அப்படி வரவேற்புன்னு சொல்லக்கூடிய 52%, வர எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய 33%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அரசு கொண்டும் திட்டங்கள் மற்றும் மனுக்கள் மீதான கோரிக்கைகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் நடவடிக்கை குறித்து கேள்வி கேட்கிற போது நன்று சொல்லக்கூடிய 25%, மோசம் சொல்லக்கூடிய 47%, ஓரளவு சொல்லக்கூடிய 12%, காசோ 16% சொல்லப்பட்டிருக்காங்க. பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதில் தமிழக அரசின் நிலைப்பாடு 2 ஆட்சியுமே இதே மாதிரி தான் இருக்கு. போன ஆட்சி இதே மாதிரி தான் இருக்கு, இந்த ஆட்சி இதே மாதிரி இருக்கு. நன்று சொல்லக்கூடிய 10% பேரும், மோசம் சொல்லக்கூடிய 71% பேரும், ஓரளவு சொல்லக்கூடிய 8% பேரும், காசோ 11% சொல்லப்பட்டிருக்காங்க. வரவிருக்கும் 2000 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுவதால் முதல்வராக வாய்ப்புள்ள பிரதான அரசியல் கட்சியாக மக்களின் பார்வையில் பார்க்கிற போது அதிமுக திமுக 2 கட்சிக்குள்ள 2இல் 1 தான் ஆட்சி அமைக்க வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அதிகமா 80 பேர் 70 பேர் சொல்லிருக்காங்க. மற்ற இருவரில் ஒருவர் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. 18.48 பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. சொல்ல விருப்பனை சொல்லுவாங்க 6.78 பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் வரவிருக்கிற 2000 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சியிடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 2020 முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக மக்களிடம் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டது. முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் 10 இடங்களை பிடிக்கும் பட்டியலில் உள்ளவர்களின் விவரம்: திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 77.83%, திரு எடப்பாடி அவர்கள் 73.30% பேரும், திரு உதயநிதி அவர்கள் 67.99%, திரு அண்ணாமலை அவர்கள் 64.58% பேரும், திரு விஜய் அவர்கள் 60.58% பேரும், திரு சீமான் அவர்கள் 30.80% பேரும், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 19.97%, ஓ பன்னீர்செல்வம் 17.37%, டிடிவி தினகரன் 16.29%, தினம் திருமாவளவன் 14.70% பிடிக்கிறாங்க. வரும் காலத்தில் இவரால் தான் தமிழகம் தலை சிறக்கும் என நீங்கள் நம்பும் இளம் தலைவர்கள் இந்த 2000 தேர்தலுக்கு பிறகு அடுத்த வருகிற தேர்தல்களில் இந்த தலைவரின் பார்வையில் கேட்கிற போது அந்த கொஸ்டின் கேட்கிற போது திரு அண்ணாமலை அவர்கள் முதலிடத்திலும், விஜய் அவர்கள் 2வது இடத்திலும், உதயநிதி அவர்கள் 3ஆம் இடத்திலும், சீமான் அவர்கள் 4ஆம் இடத்திலும் இருக்காங்க. யாருக்கு வாக்கு?
தற்போதைய அரசியல் சூழலில் வந்து திமுகவுக்கு 17.7% வாக்குகள் திமுக ஓட்டா இருக்கு, அதிமுக 17.3%, பிஜேபி 5%, காங்கிரஸ் 3.10%, தாவேகா 12.20%. தற்போதுள்ள அரசியல் தாவேக்கா ஓட்டு அவ்வளவுதான். பாமக 4.9%, சிபிஎம் வலது இடது 1.4%, தேமுதிக 2.05%, விசிக 2%, நாதாக 6%, சுயாட்சி 1.4%, பிற கட்சிகள் 10.16%, வாக்களிக்க போவதில்லை 6% பேர், தீர்மானிக்குள் 8.3% பேர், நோட்டா 3.3% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற தலைமையில் ஆட்சி என்ற யுகம் என்ற பார்வையில் பார்க்கிற போது தமிழகத்தில் அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாகவே அமைந்தால் மக்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி தலைமையில் ஆட்சி அமையும் என்ற யுகத்தில் திமுக அணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் தற்போது வலுவான கூட்டணி கட்டமைத்தால் சிறிதளவு முன்னிலை பெறும் வாய்ப்புள்ளது. 2020 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 72% வாக்குகள் அமைந்தால் இந்த கணக்கு வரும். இந்த சதவீதம் மாறினால் வெற்றி வாய்ப்புகள் மாறும். அதாவது 72% மேல போச்சுன்னா முன்ன பின்ன கணக்குகள் மாறும். அப்படின்ற போது தற்போதுள்ள சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணி 33.60% வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சி புரிவதற்கான வாய்ப்பு இப்போது காணப்படுகிறது. அடுத்தபடியாக அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைந்தால் வந்து 28.70% வாக்குகள் தான் பெற வாய்ப்பு இருக்கிறது. இடமாறும் இரு கட்சிகள் தாவேகா பாஜக இது நாமதக. இதுல என்ன பிரச்சனை, தாவேகா நாம் தமிழர் இன்னும் சில அடுத்த ஆய்வுகள் 3 ஆய்வுகள் மேற்கொள்ள போறோம். இதுல சில சின்ன எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நாம் தமிழர் ஓட்டு வந்து எவ்வளவு ஓட்டு சரி 1% ஓட்டு கன்ஃபார்மா தெரியுது. அது ஏறுதா இறங்குதா அடுத்து வர ஆய்வுல தான் எங்களுக்கு புலம்படும். அப்படி பாக்குறப்ப தான் அந்த 25% ரெண்டு பேரையும் அடக்கியிருக்கேன். அப்புறம் விஜய் அவர்களுக்கு 18% வாக்குகள் கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு சேராமல் தனித்துவமா இருந்தால் நிச்சயமாக 18% வாக்குகளை புடிவதற்கு குறைஞ்சபட்சம் வாக்கு எண்ணிக்கை சொல்கிற போது 80 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது கூட்டணியாக அதிமுக சேர்ந்தால் ஓட்டு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தனித்துவம் இருந்தால் எப்படி மக்கள் நீதி மையம் என்ற கட்சி கூட்டணி இல்லாமல் இருந்த போது சதவீதம் உயர்ந்ததோ திமுக சதவீதம் குறைந்ததோ அதுபோல் தாவேகா கூட்டணி இல்லாமல் தனித்துவம் என்றால் சதவீதம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி சேர்ந்தால் வாய்ப்பு குறைவு அப்படின்னு அந்த பார்வையில் எடுத்துக்கலாம். 25.3% கட்டாயம் ஒரு சட்டமன்றத்தில் இந்த தாக்கும் பாதிப்பு ஏற்படுத்த இந்த நொடியில் நான் பதிவு செய்யப்படுறேன். அப்புறம் பிற நோட்டா தீர்மானிக்கப்பட 8% அந்த சேர்த்து வந்து 18.40%. இதுல 8% வாக்குகள் வந்து மாறுகிற போது இந்த அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு மார்ஜின் ஆகும். அப்படி பார்வையில் பார்க்கிற போது திமுக கூட்டணி எண்ணியல் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் பார்க்கிறப்போ 136 சட்டமன்ற தொகுதி வரை பிடிக்க வாய்ப்பு கணக்கு வச்சுக்கலாம். அது இன்னும் அடுத்த ஆய்வுகள் வந்து முழுமைப்படும். அதே மாதிரி அதிமுக பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலையும் கூட்டணி அமைத்தாலும் 80 தொகுதி வரை கணக்கில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இழுபறியா இருக்க 41 தொகுதிகள் தாவேகா கட்சியினுடைய பாதிப்பு அந்த வாக்குல திமுக அதிமுக மார்ஜின் மாறுவது வாய்ப்புன்றது இனி வருங்காலத்துக்கு எடுக்கிற ஆய்வின் முடிப்படையில் இந்த எவ்வளவு ஓட்டுகின்றது 40% கணிக்க முடியாத தொகுதி இருக்கு. அந்த 40% யாருக்கு மாறுகிறதோ அதன் அடிப்படையில் ஆட்சி பெறுகிற வாய்ப்பு எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான். எனி டவுட் கேட்கலாம். அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 தேர்தலுடன் ஒப்பிட்டு பின்னாடி வச்சிருக்கேன். கர்நாடகா 2019 நாடாளுமன்ற தேர்தல், கர்நாடகா தேர்தல், அதுக்கடுத்து 2020 சட்டமன்ற தேர்தல், அதுக்கடுத்து 24 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கும் நான் சொன்னதுக்கும் இசிஐ தேர்தலுடைய இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் வந்துகின்ற விஷயமும் நான் பதிவிடப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக நடுநிலையாக யார் ஒரு ஆதரவு இல்லாம ஒரு காலத்தில் திமுக சொம்புறது இப்ப பாஜக இதுன்றது எனக்கு வருத்தம் அளிக்குது. ஏன்னா யார் ஒரு தெய்வம் நான் நல்ல தனி ஒருவனாக கடுமையான இன்னைக்கு கடன் தான் பட்டிருக்கேன். இன்னைக்கு வரை என் காசு தான் போயிருக்கு. ஒருத்தருடைய உதவியும் இல்லாம இன்னைக்கு வரை 25 ஆண்டுகளா அந்த களத்தில் நிற்கிறேன். ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கிறேன். அந்த பதிவை நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். அதனுடைய சமீபத்தினுடைய நடந்த தேர்தல்கள் ஒரு 4 தேர்தல் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கேன். அதையும் ஒப்பிட்டு பொறுப்பான கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். பல சாதியினரும் வந்து முன் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வந்து மேல் சாதியினர் அப்புறம் வந்து பிற்படுத்தப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இதையே நம்ம சாதியா அந்த கணக்கு அது ஒர்க் போயிட்டு இருக்குமா? ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்கான அடுத்த ஆய்வுல கட்டாயம் ஒவ்வொரு சாதி வாரியா எந்த பர்சன்டேஜ் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அதுல கொஞ்சம் புலம்படலை. அது ரிப்போர்ட் கூட இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் சில டேட்டாஸ் இருக்கு. எடுத்து அதை கண்டிப்பா அடுத்த ஆய்வுல உங்களுடைய இதை நான் பதிவிடுறேன். அது கட்டாயம் வேலை நடந்துட்டு இருக்கு. சர்வே நடத்தும் போது சர்வே நடத்தும் பாதிப்பு மாறிடுச்சு. சர்வே வந்து எப்படி மேட்ச் பண்ணி பார்த்துருக்கு? பாஜக ஒரு 5% கொடுத்துருக்கீங்க. ஆமா. அதிமுக ஒரு 1% கொடுத்துருக்கீங்க. இப்போ எப்படி இதை ஆட் பண்றதா? நீங்க எந்த கணக்கு எடுத்துருக்கீங்க? நடுவுல எல்லாம் மாறணும்னா சர்வே எது சொல்றீங்க? யாருக்கு வாக்களிக்கணும்ன்ற பட்டியல்ல சரி, அது ஒவ்வொரு கட்சிக்கு கோர் ஓட்டு. இந்த கட்சிக்கு இதுதான் கோர் ஓட்டு. அதாவது அதிமுக பாஜக பாமக கூட்டணி சேர்ந்தால் இப்படி வருவது வாய்ப்புன்னா அந்த கூட்டணி கணக்குல சொல்லப்பட்டிருக்கேன். அது எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலை இருக்கிறது, யாருக்கு வாக்கு கோர் ஓட்டு. அந்த கோர் ஓட்டு தான் வந்து
இல்ல 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 அண்ணாமலை அதாவது நீங்க அந்த பார்வை தப்பு எடுத்துங்க. நான் நடுலி அதை தான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி டேட்டாஸ் நான் கொடுக்கப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன சட்டமன்ற தொகுதியில 4ஆம் தொகுதியிலும் நான் சொன்ன பதிவுலையும் போடப்பட்டிருக்கேன். அண்ணாமலைக்காக அல்ல. அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 4 ஆண்டுகள், அதை ஒண்ணு சொல்லுங்க, 4 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி அதாவது கட்சி அடிப்படையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அல்ல, எதிர்க்கட்சி தலைவராக எந்த கட்சியை சார்ந்தவர்கள் திமுக எதிர்ப்பான கருத்துக்களை பதிவிடுறாங்க மக்களும் கேட்டபோது அண்ணாமலை முதலிடத்திலும் சீமானவர்கள் 2ஆம் இடத்திலும் வர்றாங்க. இது கட்சியின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வி. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருடைய செயல்பாடு என்று கேட்ட கேள்விக்கு அதுக்கு நான் பதில் ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கேன். இது எதிர்க்கட்சி எந்தெந்த கட்சி சேரும்போது அண்ணாமலை சீமான மக்கள் வந்து இவங்க திமுக எதிர்ப்பா கருத்துக்களை பதிவிட்டுறாங்க. பதிவிட்டதை நான் பதிவிட்டிருக்கேன். இல்ல அது ஒரு பிரச்சனை என்னங்க, பாஜக இன்னைக்கு விளக்கப்படுற பாஜக 11.27% வாக்குகள் பாஜக ஓட்டு அல்ல, நோட்டாவோடு இணையாகத்தான் இருக்கிறது. இது 8% வாக்குகள் அண்ணாமலைக்காக வெளியில் போடப்பட்ட வாக்குகள். இது பாஜக மறுபடியும் வாக்காக மாறாது. அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனை என்னன்னா, எப்படி திமுக விசிக வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அதாவது சொல்ல போனா வெளிப்படையா சொன்னா விசிகாவுடைய ஓட்டுகள் பாதி ஓட்டு தாவக செல்லுது. அதே மாதிரி இங்க பாஜக ஓட்டுகள் வந்து அண்ணாமலை தலைவர் பொறுப்பு போட்ட பிறகு அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக இல்ல. அண்ணாமலையே சொன்னா கூட வாக்களிக்க மாட்டாங்க. அந்த மனதில் அவருடைய ஆதரவாளர் இருக்காங்க. அப்படி பார்க்கிற போது பாஜக வந்து நோட்டா கணையான கட்சியா இருக்க ஒழிய நயனாநகர் முகத்தை பார்த்தோ நான் செல்வபிரந்தை முகத்தை பார்த்தோ ஓட்டு பெற சொல்ல வாக்காளர் அல்ல. அப்படி இருக்கிற போது அண்ணாமலை இல்லாதது மைனஸ் ஆகத்தான் இருக்கிறது. அந்த வாக்குகள் தாவக செல்கிறதா இல்ல மாற்றுகள் செல்றதா அடுத்த ஒரு ஆய்வில் தெரிய வரும். ஆமா இருக்கு, 8% வாக்குகள் இருக்கு. அதை நன்கு நான் டீப்பா இல்ல திணிக்கல. அதாவது இங்க சீமான், அண்ணாமலை, விஜய் அந்த ஃபேக்ட் வந்து 4 உதயநிதி, இந்த 4 பேருக்கான அடுத்த தலைமுறை 2,41,91,872 வாக்காளர்கள் வந்து 30 வயசுக்குள்ள வாக்காளர்கள் போன நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கான தலைவர்கள் மத்தியில் பார்க்கிறப்ப இந்த 4 பேரும் வராங்க. உதயநிதி, அண்ணாமலை, விஜய், சீமான். இதுதான் அடுத்த ஜெனரேஷன் லீடர்ஸ். அந்த ஓட்டுக்கான வரப்போது அந்த கணக்கில் வரப்போது அந்த இளைஞர்கள் வாக்குகள் என்ற பிரதானமா இருக்குது. இனி வருகாலத்துக்கு அடுத்த இந்த வர தேர்தலாகட்டும் அடுத்த தேர்தலாகட்டும் முடிவு செய்யக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கோடி வாக்காளர்கள் வரலாம்னு எதிர்பார்க்கிற அவங்க டிசைடிங் ஃபேக்டர் தலைவர்களாக 5ஆம் தலைமுறை தலைவர்கள் பார்க்கிற போது அண்ணாமலை, உதயநிதி, விஜய், சீமான் இந்த 4 பேருக்கான ஒரு ஃபைட்டர் தான் இனி வருகாலத்துக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய போன பர்சன்டேஜ் எடுத்து பாருங்க. நான் எடுத்த சர்வேவும் அந்த கணக்கெடுப்பில் பொருந்தும்.